Good morning to all students. Second term English, first lesson affection. The lesson la page number 73, glossary. Recede, go or move back. Recede na பின்வாங்குதல். Next massive, large or heavy. மிக வலிமையான அலை சொன்னோம் இல்லையா, wave. அது வலிமையான, அந்த இடத்துல massiveன்னு வரும். அடுத்தது whirl, to move rapidly round and round. sea waterல ஒரு சுழல் வந்தது இல்லையா, அந்த சுழலை தான் whirl அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் bang, to strike forcefully and noisily. ஒரு பெரிய அலை வந்து மீனாவை தூக்கி அடிச்சதுன்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் பேங்க்னு சொல்றது. to strike forcefully and noisily. நெக்ஸ்ட் faint, to lose consciousness. அவளோட சுய நினைவை இழக்கிறது தான் faintன்னு சொல்றது. அடுத்து rehabilitation. ரீஹாபிலிட்டேஷன்னா மறுவாழ்வு மையம். தி ஆக்ஷன் ஆஃப் ரெஸ்டோரிங் சம் ஒன் ஆஃப்டர் எ டேமேஜ். பிளாங்க்லி, ஒரு வெற்றிடமா தோன்றது, வித்தவுட் எக்ஸ்பிரஷன். அடுத்து கொஸ்டின் ஆன்சர் போலாம். ஏ, ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், மீனாஸ் வில்லேஜ் வாஸ் ஹிட் பை வேவ்ஸ் ஆன் அ டேஷ். அதில் என்ன வரும், எந்த நாளில் அந்த வேவ்ஸ் வந்து அந்த கிராமத்தையே தாக்குச்சு? சண்டே இன் டிசம்பர். டேஷ்ல சண்டே இன் டிசம்பர். Second one, Meena was transferred to a rehabilitation center. ஹாஸ்பிட்டல் இருந்து மீனாவை எங்க மாத்துனாங்க? rehabilitation center. Third one, the officials family visited the rehabilitation centers for dash years. எத்தனை வருஷமா அந்த rehabilitation centerக்கு அவங்க வந்து போயிட்டு இருக்காங்க? 5 வருடங்கள், 5 years. ஃபில் பண்ணிக்கங்க. Fourth one, the official and his wife liked. officialum அவரோட ஒய்ஃபும் யாரை விரும்பினாங்க? மீனுவையும் and the childrenையும், childrenஸையும் விரும்பினாங்க. மீனு and the children. டேஷ்ல எழுதிக்கும். Fifth one, Meena studied in dash standard. 12th standard. டேஷ்ல 12th எழுதிக்கங்க. Next exercise B, read the statements and write true or false. First one, Meena's father was a fisherman. மீனாவோட ஃபாதர் என்னவா இருந்தாரு? ஃபிஷர்மேன் தானே. ட்ரூ, ட்ரூ எழுதிக்கிங்க. செகண்ட் ஒன், பீப்புள் ran off when the sea water receded. பீப்புள் sea water receded, கடல் உள்வாங்கும் போது ஆப்போசிட் சைட்ல ஓடினாங்களா? இல்ல, அவங்க கடலுக்குள்ளே தான் ஓடுனாங்க, கடலுக்காவே தான் ஓடுனாங்க. அதனால அது ஃபால்ஸ் வரணும். ஃபால்ஸ் போட்டுக்கோங்க. தேர்ட் ஒன், 3 waves hit the village. இல்ல, 2 waves தான் அந்த வில்லேஜை தாக்குச்சு. ஃபால்ஸ் போட்டுக்கோங்க. False. Fourth one, the official visited the rehabilitation center daily. அந்த official வந்து daily visit பண்ணாரா? அந்த rehabilitation centerக்கு daily வந்தாரா? False. அந்த இடத்துல இல்ல, falseன்னு வரணும். Fifth one, the official was transferred. அந்த official அந்த rehabilitationல இருந்து வேற டிஸ்ட்ரிக்ட்க்கு மாத்துனாங்க இல்லையா, அதனால அது ட்ரூன்னு போட்டுக்கோங்க. Exercise C, answer the following questions. First question, where is the Kiraikuppam located? Answer கீழே இருக்கு பாருங்க. The Kiraikuppam is located in Nagapattinam district. திருப்பி சொல்லுங்க. Kiraikuppam is located in Nagapattinam district. Second question, what were the people excited about? The people were excited about the tall wave. Third question, which disaster had hit the village? அந்த டிசாஸ்டர் பேர் என்ன? சுனாமி இல்லையா? சுனாமி ஹேஸ் ஹிட் த வில்லேஜ். ஃபோர்த் கொஸ்டின், ஹூ ஷோட் லவ் அண்ட் கேர் டு த சில்ட்ரன்? யாரு குழந்தைங்க மேல லவ்வாவும் அன்பாவும் கேர் எடுத்துட்டு இருந்தாங்க? த அஃபிஷியல் ஷோட் லவ் அண்ட் கேர் டு த சில்ட்ரன். ஃபிஃப்த் கொஸ்டின், why did Meena call the official அப்பா? Do you think we need to be a family to care for others? உங்களையும் ஒருத்தர் நல்லா பார்த்துட்டா அவங்கள அப்பா மாதிரி நினைப்பீங்களா? மீனா யார அப்பான்னு கூப்பிட்டா? மீனா because the official was so kind to children. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் அது. அந்த கொஸ்டின்லயே எஸ் போட்டுங்க. do you think we need to be a family to care for others? யாராவது உங்களை அன்போட கவனிச்சுட்டா அவங்களையும் அப்பாவா நினைப்பீங்களா? எஸ், அதுக்கு ஆன்சர் எஸ். நெக்ஸ்ட் பேஜ், let us build punctuation. punctuation அப்படின்னா நிறுத்தற் குறியீடுகள். let us look at the picture below. can we eat grandpa? Ramu, hey, are you going to grandpa?
ஈட் கிராண்ட்பா, நீ கிராண்ட்பாவுடைய சாப்பிட போற அப்படின்னு கேக்குறான். அதுக்கு சோமு சொல்றா, சோமு ஹஹஹ நோ ஐ எம் ஆஸ்கிங் இஃப் வி கேன் ஈட். அவன் சிரிச்சிட்டு சோமு சொல்றான், இல்ல நானு கிராண்ட்பாவை சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டேன் அப்படின்றான். அதுக்கு ராமு சொல்றான், தென் யூ ஷுட் ஆட் த கரெக்ட் பங்க்சுவேஷன். இல்ல நீ கரெக்டான பங்க்சுவேஷன் யூஸ் பண்ணல, அந்த இடத்துல பங்க்சுவேஷனை யூஸ் பண்ணி சொல்லணும். இட் ஷுட் பி கேன் வி ஈட், அங்க கமா கிராண்ட்பா கொஸ்டின் மார்க் இல்லையா. சோமு தேங்க்யூ. ராமு, punctuation plays an important role to help us understand the sentences. punctuation யூஸ் பண்ணி sentences படிக்கிறதுனால அந்த sentences சரியா புரிஞ்சிக்கலாம், இல்லைன்னா தவறா புரிஞ்சிக்க வாய்ப்பு நேரிடும். Let us learn some punctuations. கேபிட்டல் லெட்டர்ஸ்க்கு சி வருது இல்லையா, கேபிட்டல் சி, அந்த சி தான் இங்க கொடுத்துருக்காங்க. I am the capital letter. Let's see when and where to use. I am the capital letter. நான் தான் capital letter. Let's see when and where to use me. என்ன எங்கே எப்பொழுது யூஸ் பண்ணுவீங்க. Next, you must use me in the beginning of your sentences. Capital letters ஒரு சென்டென்ஸோட beginningல யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்காங்க. Book is our best friend. The train runs fast. Cow gives us milk. Children are playing cricket. We have bull in our house. My uncle came by train. ஒரு வாக்கியத்தோட முதல்ல அந்த கேபிட்டல் லெட்டர் வரணும். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. எல்லா லைன்ஸ்லயும் ஸ்டேட்மெண்ட்லயும் கேபிட்டல் லெட்டர் முன்னாடி வந்திருக்கு. நெக்ஸ்ட், I come in the beginning of proper noun and in the abbreviations. எந்தெந்த இடம்லாம் கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணணும்னா, சென்டென்ஸ்க்கு முதல்ல சொல்லியிருந்தோம் இல்லையா, ஒரு நேமா இருந்தாலும் ஒரு இடமா இருந்தாலும் அதே போல அப்ரிவியேஷன்ஸ் இருந்தாலும் ப்ராப்பர் நவுனா இருந்தாலும் அந்த இடத்துல ஸ்டார்டிங் கேபிட்டல் லெட்டர்ஸ் தான் வரணும். அப்ரிவியேஷன்ஸ்ல எல்லாமே கேபிட்டல்ல தான் வரணும். இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பாரதி இஸ் எ தமிழ் போயட். ஐ மெட் குமார் அட் த மார்க்கெட். வி லிவ் இன் இந்தியா. வி டேக் மணி ஃப்ரம் ATM. He completed his MBBS last year. I am an NCC cadet. இந்த இடத்துல ATM, MBBS, NCC இதெல்லாம் ஃபுல்லும் கேபிட்டல் லெட்டர்ஸ் வந்திருக்கு. இது அப்ரிவியேஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட், I am a full stop. I look like a dot. ஒரு டாட் மாதிரி வைக்கிறோம் இல்லையா சென்டென்ஸோட லாஸ்ட்ல, அதுதான் full stopனு சொல்றது. You must use me at the end of your sentences. என்ன எப்பவுமே ஒரு சென்டென்ஸோட முடிவுல தான் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளா, I fly my kite. Monkeys live on the tree. I play with Jason. The bird is beautiful. Take your book. Let us all go to the hotel. இந்த சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா கீழே, இது எல்லாத்துலயுமே லாஸ்ட்ல புல் ஸ்டாப் வந்துருக்கு. இது ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் அவ்வளவுதான். அதனால லாஸ்ட்ல புல் ஸ்டாப் வச்சுன்னு. நெக்ஸ்ட், I am கமா. கமா போடுவோம் இல்லையா, கால் புள்ளின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. I look like a dot with a tail. அந்த கமாவை பாக்குறதுக்கு எப்படி இருக்கும், ஒரு புள்ளி வச்ச மாதிரியும் அந்த டாட்ல இருந்து ஒரு வால் மாதிரி இருக்கும் இல்லையா, அததான் டெய்ல்னு சொல்றாங்க. I look like a dot with tail. You must use me to separate words in a list of 3 or more things. கார்புள்ளிய எப்போ யூஸ் பண்ணுவாங்களாம், நிறைய லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் நிறைய கொடுக்கும்போது அடுத்தடுத்த வர்ற பொருள்களுக்கு கமா கொடுப்பாங்க. அதுதான் கீழே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. கார் கமா பஸ் அண்ட் பைக் ஆர் வெஹிக்கிள்ஸ். 2 அல்லது 2க்கு மேற்பட்ட பொருள்களுக்கு கமாஸை யூஸ் பண்ணுவாங்க. ஐ இன்வைட்டட் ரகு, ஸ்டீஃபன் அண்ட் ஃபாத்திமா. இப்போ ரகுக்கும் ஸ்டீஃபனுக்கும் நடுவுல கமா வந்திருக்கு. ஃபாத்திமா லாஸ்ட்ல ஃபுல் ஸ்டாப் வந்திருக்கு. ஐ ஹாவ் எ பால் கமா பேட் கமா பலூன் அண்ட் எ டாய். அடுத்து, ஈட் பன் கமா நட்ஸ் அண்ட் ரைஸ். வி க்ரோ மேங்கோ கமா பனானா அண்ட் பப்பாயா. வி ஹாவ் பென் கமா பென்சில் அண்ட் எரேசர். கமாஸ் எல்லாம் எங்கெங்க வருதுன்னு பாருங்க. இப்போ ஒரு பொருளுக்கு அடுத்து இன்னொரு பொருள் லிஸ்ட் அவுட் பண்ணும்போது இந்த கமாஸ் வரும். நெக்ஸ்ட், கொஸ்டின் மார்க். I am a question mark. I am little crocked, in other words known as interrogation mark. ஒரு விவாதங்கள்
விசாரணைகள் நடக்கும்பொழுது இந்த கொஸ்டின் மார்க் வரும். கொஸ்டின்ஸ் வரும்போது கொஸ்டின் மார்க்கோட சேர்ந்து எழுதணும். ஐ கம் அட் த எண்ட் ஆஃப் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ். பெரும்பாலும் கொஸ்டின் மார்க் எங்க வரும்? இரண்டு பேரும் விசாரிக்கும் பொழுது, விசாரணைகள் உரையாடல்கள் மூலம் அந்த கொஸ்டின் மார்க்ஸ் நிறைய வரும். இஸ் ஹி எ டாக்டர்? கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. வென் வில் த ட்ரெயின் கம்? எப்போ இந்த ட்ரெயின் வரும் அப்படின்னு கேள்வி கேட்கும் போது கொஸ்டின் மார்க் வரும். வாட் ஆர் யூ டூயிங்? நீ என்ன செய்துட்டு இருக்க? அப்போ கொஸ்டின் மார்க். டு யூ ஹாவ் எ புக்? உனக்கு புக் வேணுமா? ஹூ ஓன் த மேட்ச்? யார் வின் பண்ணது? வாட் இஸ் யுவர் நேம்? உன்னோட பெயர் என்ன? அப்படி அந்த இடத்துல எல்லாமே கொஸ்டின் மார்க் வரக்கூடியது. அடுத்தது ரீரைட் த சென்டென்சஸ் வித் பங்க்சுவேஷன் மார்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், வேர் இஸ் மை கேட்? இதுல வேர் வர இடத்துல கேபிட்டல் லெட்டரும் லாஸ்ட்ல கொஸ்டின் மார்க். வேர் இஸ் மை கேட் கேட்டிருக்காங்க இல்லையா, கொஸ்டின் இல்லையா, அதுல கொஸ்டின் மார்க் வரணும். செகண்ட் ஒன், ஜெயின் ஏட் அன் ஆப்பிள். ஃபர்ஸ்ட் ஜே கேபிட்டல், ஏட் அன் ஆப்பிள், லாஸ்ட்ல ஃபுல் ஸ்டாப் வரும். தேர்ட் ஒன், த புக் இஸ் ஆன் த டேபிள். இது ஸ்டேட்மெண்ட். இதுல த வரும்போது டி கேபிட்டல், த புக் இஸ் ஆன் த டேபிள், லாஸ்ட்ல ஃபுல் ஸ்டாப். ஃபோர்த் ஒன், ரவி வாண்ட்ஸ் புக், பென் அண்ட் பென்சில். ரவிக்கு நேம் இல்லையா, ஆர் வரணும். வாண்ட்ஸ் புக், பென், புக்குக்கும் பெண்ணுக்கும் நடுவுல கமா வரணும். அண்ட் பென்சில், லாஸ்ட்ல ஃபுல் ஸ்டாப். ஃபிஃப்த் ஒன், டு யூ பிளே ஃபுட்பால்? டூ வரக்கூடியதுக்கு கேபிட்டல் டி வரணும். யூ பிளே ஃபுட்பால், கொஸ்டின் மார்க். சிக்ஸ்த் ஒன், மை ஃபேவரட் கலர் இஸ் ப்ளூ. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லையா. ஃபர்ஸ்ட் எம் கேபிட்டல் வரணும். மை ஃபேவரட் கலர் இஸ் ப்ளூ, லாஸ்ட்ல ஃபுல் ஸ்டாப் வரணும். செவன்த் ஒன், லீமா இஸ் ஏ குட் சிங்கர். இதுவும் ஸ்டேட்மெண்ட் இல்லையா. லீமா நேம் வரதுனால எல் வர கேபிட்டலா வரணும். இஸ் ஏ குட் சிங்கர், லாஸ்ட்ல ஃபுல் ஸ்டாப். எய்த் ஒன், டு யூ லைக் பெட் அனிமல்ஸ்? இது கொஸ்டின் இல்லையா. டூன்னும் போது டி கேபிட்டல்ல வரணும். யூ லைக் பெட் அனிமல்ஸ், கொஸ்டின் மார்க் லாஸ்ட்ல. கொஸ்டின்னால அது டூன்றது கொஸ்டின் வேர்டு தான், அதனால கொஸ்டின் மார்க் வரணும். நைன்த் ஒன், ஹி லைக் ஷர்ட், பேண்ட் அண்ட் ஷார்ட்ஸ். இதுல ஃபர்ஸ்ட் ஹீன்றது கேபிட்டல் ஹெச் வரணும். ஹி லைக்ஸ் ஷர்ட், கமா, பேண்ட்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ், லாஸ்ட்ல ஃபுல் ஸ்டாப். ஹவ் ஆர் யூ? ஹவ் கேள்வி இல்லையா, அதனால கொஸ்டின்றதுனால ஸ்டார்டிங் லெட்டர் ஹெச் கேபிட்டல்ல வரணும். ஆர் யூ, ஹவ் ஆர் யூ, லாஸ்ட்ல கொஸ்டின் மார்க் வரணும் இல்லையா. பங்க்சுவேஷன் மார்க்ஸ் எங்கெங்க வரணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தேங்க்யூ சில்ட்ரன்.